ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா. கற்பூர காலை வணக்கம். இன்று நாம் காணவிருக்கும் ஸ்லோகம், பாடல், ஆன்மீக கதை வழங்குபவர்கள் பாஸ்கரா கற்பூரம். பூஜைக்கென்றே புத்தது பரிசுத்தமான பாஸ்கரா கற்பூரம் மற்றும் சாம்பிராணி வகைகள், சேலம். இன்றைய ஸ்லோகம்: கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய ச நந்தகோபகுமாராய கோவிந்தாய நமோ நமஹ. இன்றைய பாடல்: சிங்காரவேலா சிவசக்தி பாலா, சிங்காரவேலா சிவசக்தி பாலா, செந்தூர் முருகா தீனதயாளா, செந்தூர் முருகா தீனதயாளா, சிங்காரவேலா சிவசக்தி பாலா, செந்தூர் முருகா தீனதயாளா, கந்தா குமரா கதிர்காமவேலா, கந்தா குமரா கதிர்காமவேலா, கார்த்திகை மைந்தா தீனதயாளா, கார்த்திகை மைந்தா தீனதயாளா, சிங்காரவேலா சிவசக்தி பாலா, செந்தூர் முருகா தீனதயாளா, செந்தூர் முருகா தீனதயாளா. இன்றைய ஆன்மீக கதை. ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா. இன்று நாம் காணவிருக்கும் ஆன்மீக கதை, கடவுளிடம் நாம் என்ன கேட்டாலும் கிடைக்குமா. மகாபாரதத்துல பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் சண்டை வரப்போகுது, யுத்தம் வரப்போகுது. அந்த யுத்தத்தில் கிருஷ்ணர் யார் பக்கம் நிற்பாரு அப்படின்னு ஒரே குழப்பமாக இருந்துச்சு எல்லாருக்குமே. முதல்ல நம்ம தான் முந்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுனனும் துரியோதனனும் ரெண்டு பேரும் ஒரே நாளில் கிருஷ்ணரை பார்க்கறதுக்கு போகிறாங்க. துரியோதனன் ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே கிருஷ்ணனை பார்க்க போயிட்டாரு. ஆனால் கிருஷ்ணர் தூங்கிட்டு இருந்ததுனால துரியோதனன் அவரோட தலை பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு கிருஷ்ணர் எந்திரிக்கிறதுக்காக காத்திருந்தாரு. அந்த சமயம் அர்ஜுனனும் அதே இடத்துக்கு வந்து கால் பக்கத்தில் உட்காந்து கிருஷ்ணர் எந்திரிக்கிறதுக்காக காத்துட்டு இருந்தாரு. கிருஷ்ணர் எந்திரிச்சாரு. கிருஷ்ணர் எந்திரிக்கும் போது கால் பக்கத்துல உட்காந்துட்டு இருந்த அர்ஜுனனை தான் முதல்ல பாக்குறாரு. கிருஷ்ணர் எந்திரிச்சு அர்ஜுனன் கிட்ட, அர்ஜுனா என்ன பார்க்க வந்திருக்கிறியே, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்கிறாரு. உடனே துரியோதனன், கிருஷ்ணா முதல்ல நான் தான் வந்தேன், அதனால நீ என்கிட்ட தானே கேட்கணும், எப்படி நீ அர்ஜுனன் கிட்ட கேட்கலாம் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு கிருஷ்ணர் என்ன சொல்றாருன்னா, துரியோதனா, ஓ நீயும் வந்திருக்கிறியா, முதல்ல நம்ம யாருக்கிட்டையாவது ஏதாவது வேணும்னு கேட்க போனா கால் பக்கத்தில் தான் உட்காரணும், அப்போ தான் அது பணிவை குறிக்குது, தலை பக்கத்தில் உட்காந்தா தலகணத்தை தான் குறிக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு துரியோதனன், அதெல்லாம் எனக்கு தெரியாது கிருஷ்ணா, நான் தான் முதல்ல உன்னை பார்க்க வந்தேன், முதல்ல என்ன வேணும் நீ என்கிட்ட தான் கேட்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு கிருஷ்ணர் என்ன சொல்கிறாருன்னா, நான் முதல்ல அர்ஜுனனை தான் பார்த்தேன், அப்போ நான் அர்ஜுனனை தானே கேட்கணும் அப்படின்னு சொல்லும்போது துரியோதனன் அதுக்கு ஒத்துக்கவே இல்லை. அதுக்கப்புறம் கிருஷ்ணர், சரி நீங்கள் 2 பேரும் எதுக்கு வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியும், இந்த மகா யுத்தத்தில் நான் யார் பக்கம் நிற்க போகிறேன் அப்படின்னு தெரிஞ்சிக்க தானே வந்திருக்கீங்க, 2 பேரும் அவங்கவுங்க பக்கத்துக்கு என்னை கூப்பிட தானே வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாரு. அர்ஜுனனும் துரியோதனனும் ஆமாம் அப்படின்னு தலையாட்டிட்டு நிற்கிறாங்க. அப்போது கிருஷ்ணர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் கேட்குறதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயத்த சொல்லிடுறேன், நான் இந்த யுத்தத்தில் முழுசாக கலந்துக்க போகிறதில்ல அப்படின்னு சொல்கிறாரு. சொன்ன உடனே அர்ஜுனனுக்கும் துரியோதனனுக்கும் பயங்கரமான அதிர்ச்சி. அப்போ கிருஷ்ணர் என்ன சொல்கிறாருன்னா, கலந்துக்காமலே இருக்க போகிறதில்ல, நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, 2 பக்கத்தில் ஏதாவது ஒரு பக்கம் நான் ஆயுதம் இல்லாமல் இருக்க போகிறேன், இன்னொரு பக்கம் என்னோட பலமான நாராயணி சேனை இருக்க போகுது, யார் பக்கம் ஆயுதம் இல்லாமல் நான் நிற்கணும், யார் பக்கம் என்னோட நாராயணி சேனை நிற்கணும் அப்படின்றத நீங்கள் 2 பேர் தான் முடிவு பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே துரியோதனன், நான் தான் முதல்ல என்னோட முடிவை சொல்லுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு கிருஷ்ணர், சரிப்பா நீயே சொல்லு, உனக்கு நான் ஆயுதம் இல்லாமல் வேணுமா இல்லை என்னோட பலமான நாராயணி சேனை வேணுமா அப்படின்னு கேட்குறாரு. உடனே துரியோதனன், எனக்கு ஆயுதம் இல்லாத கிருஷ்ணர் தேவையில்லை, எனக்கு பலமான நாராயணி சேனை தான் வேணும் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே கிருஷ்ணர், சரி அர்ஜுனா இப்போ நீ சொல்லு, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்கும்போது, ஆயுதமே எடுக்கலைன்னா கூட எனக்கு உங்களோட பக்கபலம் தான் வேணும், நீங்கள் தான் எனக்கு வேணும் அப்படின்னு கிருஷ்ணர்கிட்ட சொல்கிறாரு.
கிருஷ்ணர் ரொம்ப சந்தோஷப்பட்டு இப்போதான்ப்பா எனக்கு சந்தோஷமாக இருக்குது, ஏன்னா 2 பேரும் ஒரே விஷயத்தை கேட்டால் யாருக்கு எது கொடுக்கறதுன்னு ஒரே குழப்பமாக இருந்திருக்கும். நீங்கள் 2 பேரும் வேறு வேறு விஷயத்தை கேட்டதுனால எனக்கு ரொம்ப சுலபமாக போச்சு. துரியோதனா, நீ கேட்ட மாதிரியே என்னோட பலமான நாராயணி சேனை உன் பக்கமாக நின்று சண்டை போடும். அர்ஜுனா, நீ கேட்ட மாதிரியே ஆயுதம் இல்லாத என்னோட பக்கபலம் உனக்கு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. சொன்ன உடனே 2 பேருமே சந்தோஷமாக அங்கேருந்து கிளம்புறாங்க. இதிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன கேட்டாலும் கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருவாரு. ஏன்னா துரியோதனன் கெட்டவன், ஆனால் துரியோதனன் கேட்டதையும் கடவுள் கொடுத்துட்டாரு. அதே மாதிரி அர்ஜுனன் நல்லவன், அர்ஜுனன் கேட்டதையும் கடவுள் கொடுத்துட்டாரு. நம்ம என்ன கேட்டாலும் கடவுள் நமக்கு கொடுத்துருவாரு. ஆனால் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம தர்மத்தின் வழி நின்னாதான் நம்ம என்ன கேட்கணும் அப்படின்ற அறிவை கடவுள் நமக்கு கொடுப்பாரு. அர்ஜுனன் தர்மத்தின் பக்கம் நின்னதுனால என்ன கேட்கணும்னு அர்ஜுனனுக்கு நல்லா தெரிஞ்சிருந்தது, அந்த அறிவு அவருக்கு இருந்தது. கடவுள் நம்ம தர்மத்தின் படி நின்னா என்ன கேட்கணும் அப்படின்ற அறிவை நமக்கு கொடுப்பாரு அப்படின்றத இந்த கதை மூலியமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்று நாம் பார்த்த ஆன்மீக கதை கடவுளிடம் நம்ம என்ன கேட்டாலும் கிடைக்குமா. உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவோட கமெண்ட்டில் கற்பூர காலை வணக்கம் அப்படின்னு பதிவிடுங்க. நாளை இன்னொரு ஆன்மீக கதையில உங்களை சந்திக்கிறேன். ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா. பூஜைக்கென்றே புத்தது பரிசுத்தமான பாஸ்கரா கற்பூரம் மற்றும் சாம்பிராணி வகைகள் சேலம். ECG கார்ட்ஸ், ராமாயண மகாபாரத பிளேயிங் கார்ட்ஸ். ராமாயண மகாபாரதத்திலிருந்து 108 கேரக்டர்ஸ் பத்தி நீங்க நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னா இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு தான். இது ஒரு பிளாஸ்டிக் பிளேயிங் கார்ட்ஸ். ஒவ்வொரு கார்டையும் இண்டிவிஜுவலா ஸ்கேன் பண்ணி அந்தந்த கார்டுல இருக்கிற கேரக்டர் பத்தி யூடியூப்ல தெரிஞ்சுக்கலாம். ஒவ்வொரு குழந்தைங்களும் கத்துக்கிட்டே விளையாடலாம், விளையாடிக்கிட்டே கத்துக்கலாம்.